மக்கள் சக்தி 100 நாட்கள் வேலை திட்டத்தினூடாக முன்னெடுக்கப்பட்ட மற்றும் ஒரு செயற்திட்டம் இன்று மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. தனமல்வில வட்டமட பகுதியில் இன்று சன சமூக நிலையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. தனமல்வில பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஹம்பேகமுவ வட்டமட கிராமம் இன்று விழாக்கோலம் பூண்டது. புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட புதிய பலநோக்கு மண்டப கட்டிடம் இன்று அந்த கிராம மக்களிடம் கையளிக்கப்பட்டமே இதற்கான காரணமாகும். இந்த நிகழ்வில் நியூஸ் பஸ்ட் பணிப்பாளர் ரினாஸ் மோகமன் உள்ளிட்ட செய்தி பிரிவின் அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். 10 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த பலநோக்கு மண்டபத்தினால் இந்த கிராமத்தின் 200க்கும் மேற்பட்ட மக்களுக்கு தமது பொது வேலை திட்டங்களை முன்னெடுக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. மக்கள் மயப்படுத்தப்பட்ட பொதுநோக்கு மண்டப செயற்திட்டத்தில் சிறுவர் பூங்கா, வாசிக சாலை, தாய் சேய் நலன்புரி மையம் மற்றும் சிறுவர் வளர்ச்சி மையம் என்பனவும் உள்ளடங்குகிறது. இது இறுதியானதல்ல, இதுவே ஆரம்பம். நம்மால் இந்த வட்டமட கிராமத்தை விட்டு செல்ல முடியாது போலுள்ளது. ஏனெனில் இன்னும் ஒரு பாலம் அமைக்கப்பட வேண்டியுள்ளது. அதையும் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டபத்தை அமைக்கும் போதும் கிராம மக்கள் ஒத்துழைப்பு நல்கிய விதம் பாராட்டத்தக்கது. இந்த ஒத்துழைப்பு நமக்கு தேவை. ஹம்பேகமுவ கிராம உத்தியோகத்தர் தொடர்பில் நான் இங்கு கூறியாக்க வேண்டும். அவருடன் இணைந்து முதலில் இங்கு நாம் சிவில் பாதுகாப்பு கூட்டத்தை நடத்துவோம். உங்களது பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன். உங்களது பிரச்சனைகளை சுமந்து நீங்கள் வர வேண்டியதில்லை, நான் உங்களிடம் வருவேன். அரசுதான் இந்த நேரமும் கிராமத்திற்கு வேலை செய்ய வேண்டும் என நாம் எப்போதுமே சிந்திப்பதுண்டு. இந்த சிந்திக்கும் முறைமையை நாம் மாற்றி அமைத்தோம். அரசு முறைமை தொடர்பில் நினைத்து இருப்பதை விட மக்கள் சார் முறைமையொன்றை அறிமுகப்படுத்தி அதனூடாக கிராமத்தையும் நாட்டையும் அபிவிருத்தி செய்வதே நமது நோக்கமாக இருந்தது. மனதில் நிழலாடிக் கொண்டிருந்த பொது பிரச்சனைகளை சொல்வதற்கு இடம் இருந்ததா? அவ்வாறு கூறுவதற்கு எத்தனை அதிகாரிகளிடம் செல்ல வேண்டியிருந்தது? எத்தனை கடிதங்களுக்கு ஒப்புதல் பெற வேண்டியிருந்தது? மக்கள் சக்தி 100 நாட்களுக்கு இணைவாக முன்னெடுக்கப்படும் புத்தகங்கள் வழங்கும் நிகழ்வு மற்றும் மரநடுகை நிகழ்வு என்பனவும் இதன்போது இடம்பெற்றன. நிகழ்வின் இறுதியில் மக்கள் சக்தி மக்கள் அணியின் அங்கத்தவர்களுக்கும் நியூஸ் பஸ்ட் குழுவினருக்கும் இடையில் சிநேகபூர்வ கரப்பந்தாட்ட போட்டி ஒன்றும் இடம்பெற்றது.